உங்களுக்கு ஒரு கொஷின். இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜில் எக்ஸாம் போஸ்ட்பாண்ட் அப்படின்ற ஒரு மெசேஜ் வருது. நீங்கள் உடனே அதை பிலீவ் பண்ணிடுவீங்களா? இல்லை நீங்கள் அஃபீஷியல் வெப்சைட் போய் செக் பண்ணுவீங்களா? சில பேர் பிலீவ் பண்ணுவாங்க, சில பேர் செக் பண்ணிட்டு தான் அஷ்யூர் பண்ணிக்குவாங்க இல்லையா? இந்த டிஃப்ரென்ஸுக்கு ஸோ த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? த பிலீவ் அண்ட் த ரீசனிங். ஸோ செக் பண்ணிவிட்டு பிலீவ் பண்ணுறவங்க, அந்த இன்ஃபர்மேஷனை அப்படியே பிலீவ் பண்ணுறவங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ அது செக் பண்ணாமலே சில பேர் நம்பிடுவாங்க. ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு இன்ஃபர்மேஷன்னா என்ன, பிலீஃப்னா என்ன, நாலேஜ்னா என்ன, ரீசனிங்னா என்ன, இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் புரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எக்ஸாமில் இதை எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு பிஎட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து நாலேஜ் அண்ட் கரிக்குலம், இது சேம் 4ல் வர பேப்பர். இந்த யூனிட்டில் வர ஒரு டாப்பிக்கான நாலேஜ் பற்றி, அதுக்கப்புறம் பிலீஃப், இன்ஃபர்மேஷன், ரீசனிங் பற்றி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கம்மிங் டு த டாபிக் ஆஃப் நாலேஜ் இன் ரிலேஷன் டு இன்ஃபர்மேஷன். இதில் ஃபஸ்ட்டு கான்செப்டான பர்செப்ஷன் பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ வாட் இஸ் த பர்செப்ஷன்? பர்செப்ஷன்னா நம்ம சென்சஸ் மூலமாக வர இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம 5 சென்சஸ் சொல்கிறோம் இல்லையா? பார்க்குறது, கேட்குறது, ரீட் பண்ணுறது, எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவப்படுறது. ஸோ இது மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் மூலமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அதை தான் வந்து பர்செப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு குழந்தையே ஸ்கூலுக்கு போகிற குழந்தைக்கும் ஸ்கூலுக்கு போகாத குழந்தைக்கும் அந்த ஸ்கூலை பற்றின புரிதல் வேறையாக இருக்கும்ல. ஏன்னா ஸ்கூலுக்கு போகாத குழந்தைக்கு அவ்வளவா ஸ்கூல் எப்படி இருக்கும் அப்படின்ற பெரிய எக்ஸ்போஷர்லாம் இருக்காது. ஸோ அது வேறு மாதிரி பர்சீவ் பண்ணியிருக்கோம் ஸ்கூல் அப்படின்ற விஷயத்த. ஸோ இந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் அது வேரி ஆகும், ஒவ்வொரு பர்சனுக்கும். ஸோ ஈச் பர்சன்ஸ் மைண்ட் இஸ் ஷேப்டு பை த டெய்லி இன்ட்ராக்ஷன். ஒருத்தவங்களுக்கும் அது வேறு வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு டார்க் க்ளவுட்ஸ் பார்க்குறீங்க அண்ட் ரொம்ப பெரிய வந்து இடி சத்தம் கேட்குது. அண்ட் ஆல்சோ சைட் பை சைட் நியூஸும் பார்க்குறீங்க, மழை வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்ன முடிவுக்கு வரீங்கன்னா, ஓகே ரெயின் இஸ் கோயிங் டு கம் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? உங்களுக்கு டேட்டா கிடச்சிருக்கு. ஸோ டேட்டாலேருந்து இன்ஃபர்மேஷனாக அது மாறி இருக்குது. அதுக்கப்புறம் நாலேஜ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த புரிதல்லேருந்து யூ மேக் த விஸ்டம் தட் த ரெயின் இஸ் கோயிங் டு கம். அந்த ஞானம் சொல்லுவாங்கள்ல. ஸோ கடைசியாக வர்றது தான் விஸ்டம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே டேட்டாலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ டேட்டா மீன்ஸ் த ரா ஃபேக்ட்ஸ், அதை தான் நம்ம டேட்டான்னு சொல்கிறோம். பர்செப்ஷன் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ். பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ்னால் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை தான் மீன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கம்மிங் டு த டேட்டா. ஸோ டேட்டா இஸ் த ரா ஃபேக்ட்ஸ் அண்ட் அபவுட் ஆப்ஜெக்ட்ஸ், பர்சன்ஸ் ஆர் ஈவெண்ட்ஸ். இது மோஸ்ட்லி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு பேங்க் பாஸ்புக்கை சொல்லலாம். பேங்க் பாஸ்புக்கில் என்னென்ன டேட்டாலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் என்ட்ரிஸ் லைக் டேட்டு, அமௌண்ட்டு, டெபாசிட் பண்ணது, வித்ட்ரா எவ்வளோ எடுத்திருக்கீங்க, இது எல்லாமே எதுக்கு கீழே வரும்? இது எல்லாமே டேட்டா தான். டேட்டாலேயே சிங்கிள் யூனிட்டாக இருக்கிறத டேட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் குரூப் ஆஃப் டேட்டா, நிறைய டேட்டா சேர்ந்து ஒரு ஆட்ரிபியூட் ஆஃப் சம்திங்கை சொல்லுது. அது எப்படிப்பட்டது அப்படின்றத நிறைய டேட்டா சேர்ந்து அது வந்து சொல்லும். பிஎட் லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட ரெக்கார்டில் தான் நம்ம டேட்டா மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்டோட நேமு, மார்க்ஸு, இதெல்லாமே என்னது நம்ம டேட்டா அப்படின்னு தான் சொல்லுவோம். அவங்க எவ்வளோ அட்டண்டன்ஸ் வந்திருக்காங்க, அவங்களோட ஏஜ், ரோல் நம்பர், இது எல்லாமே என்னது டேட்டா. ஸோ இதை மட்டும் பார்க்குறதுனால நமக்கு எந்த மீனிங்கும் கிடைக்க போகிறதில்ல. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸை நீங்கள் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது, அதாவது ஸ்லோ லேர்னர்ஸ், ஆவரேஜ், இந்த மாதிரி இல்லை வேறு விதமாக அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு ஒரு மீனிங் கிடைக்கும். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் அமையலாம். ஸோ டேட்டா தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். பட் டேட்டா மட்டுமே நாலேஜ் கிடையாது இந்த இடத்துல. நெக்ஸ்ட் கம்மிங் டு இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன்னா டேட்டா வந்து மீனிங் ஆகும்போது அதை வந்து இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டைம் டேபிள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்ம சொல்லலாம். ஸ்கூலில் யூஸ் பண்ணுற டைம் டேபிளில் யூ கெட் அ மீனிங், ரைட்? அது ஒரு டேட்டா மட்டும் கிடையாது. ஏன்னா அதில் பீரியட் இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கும், டைமிங் இருக்கும், எல்லாம் வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு மீனிங்கோட. அதனால அதை வந்து இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிளாக அந்த பேங்க் பாஸ்புக்கே சொல்லலாம். ஏன்னா டெபாசிட்டு, வித்ட்ராயல், பேலன்ஸ் எல்லாத்தையுமே அது காட்டும். ஸோ இட் பிகம்ஸ் அன் இன்ஃபர்மேஷன்.
ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் ப்ராசஸ்டு டேட்டா தட் கிவ்ஸ் மீனிங் அண்ட் பர்பஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிலேஷன், கனெக்ஷன், பர்பஸ் இது எல்லாத்தையும் தரும் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது. ப்ராசஸ் டேட்டாவை நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். ரா ஃபேக்ட்ஸை நம்ம டேட்டான்னு சொல்கிறோம். அந்த டேட்டாவை நம்ம ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணும்போது இட் பிகம்ஸ் அன் இன்ஃபர்மேஷன். அதை வந்து ப்ராசஸ் பண்ணும்போது இட் பிகம்ஸ் அ நாலேஜ். ஸோ உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் அதை புரிஞ்சிக்கும் போது தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் ரைட்டாக கரெக்டாக அந்த நீங்கள் புரிஞ்சதை யூஸ் பண்ணிங்கன்னா that இஸ் த விஸ்டம் அப்படின்றது. இப்போ நம்ம பிஎட் லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோம். இதில் இப்போ அசஸ்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அசஸ்மெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது. அதாவது ஃபார்மேட்டிவ், சம்மேட்டிவ், டயக்னாஸ்டிக், இந்த மாதிரி அசஸ்மெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குன்னு படிச்சிருப்பீங்க. அது என்னது? அது வந்து இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது இந்த மாதிரிலாம் அசஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு. பட் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு எந்த இடத்துல அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா that becomes a knowledge. ஸோ எந்த இடத்துல நம்ம ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் யூஸ் பண்ணணும், எப்போ வந்து சம்மேட்டிவ் டெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும். ஸோ when to use each assessment in classroom teaching, if you come to know-na that becomes a knowledge. இன்ஃபர்மேஷன் அப்படின்றது உங்களுக்கு வாட் என்ன அப்படின்றத மட்டும்தான் சொல்லும். நாலேஜ் அப்படின்றது டெல்ஸ் why எதனால அண்ட் ஹவு டு யூஸ் இட். இது ரெண்டுக்கான ஆன்சரையும் தரது தான் நாலேஜ் அப்படின்றது. நாலேஜை யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. அண்ட் இட் ஃபைண்ட்ஸ் பேட்டர்ன்ஸ், இட் நீட்ஸ் திங்கிங், நீட்ஸ் அனாலிசிஸ் அண்ட் ப்ராசஸ்டு இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். கம்மிங் டு நாலேஜ் வெர்சஸ் பிலீஃப். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நிறைய நம்பிக்கை இருக்கலாம். இப்போ நான் வந்து ப்ளூ பெனில் எழுதுனா ஐ வில் கெட் குட் மார்க்ஸ்னு ஒரு பிலீஃப் இருக்கலாம். ஸோ அது வந்து அந்த ஸ்டூடெண்ட்டோட நம்பிக்கை. ஆனால் அதுக்கு எந்த மாதிரியான எவிடன்ஸும் கிடையாது. அது அந்த ஸ்டூடெண்ட் மட்டும் வச்சுருக்க நம்பிக்கை. ஸோ பிலீஃப்ன்றது என்னென்னா அக்செப்டட் அஸ் ட்ரூத். இட் மே பி ட்ரூ ஆர் மே நாட் பி ட்ரூ. இட் இஸ் ஆஃபன் வித்தவுட் அன் எவிடன்ஸ். அதனால தான் இதை நம்ப முடியாது. ஒருத்தவங்களுக்கு இருக்க நம்பிக்கையை எவிடன்ஸ் இல்லாமல் நம்ம நம்ப முடியாதுல்ல. அதனால தான் அது ஒரு பர்சனலான ஒரு நம்பிக்கையாக போயிடுது. அண்ட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் அன் இன்னர் ஃபீலிங் ஒன்லி. இட் கைட்ஸ் த பர்சன்ஸ் ஆக்ஷன் அண்ட் இட் மே லீட் டு சூப்பர்ஸ்டிஷன் ஆல்சோ. அது ஒரு மூட நம்பிக்கையாக கூட போயிடலாம். ஒரு ஃபால்ஸ் பிலீஃப் சொல்லணும்னா, இப்போ நைட்டில் டைமில் படித்தோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் மறந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஃபால்ஸான ஒரு பிலீஃப். இதுக்கு எந்த மாதிரியான எவிடன்ஸும் கிடையாது. நாலேஜ் அப்படின்றது டிஃப்ரெண்ட். நாலேஜ் அப்படின்றதுக்கு ஃபேக்ட்ஸ் தேவை, எவிடன்ஸ் தேவை, ரீசனிங் தேவை. ஸோ ஃபேக்ட்ஸ், எவிடன்ஸ், ரீசனிங் இது எல்லாத்தையும் கேட்குறது நாலேஜ். ஆனால் பிலீஃப்க்கு அப்படி கிடையாது. அது ஒரு பர்சனோட நம்பிக்கை. அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் ரா ஃபேக்ட்ஸ், நோ டீப் அனாலிசிஸ் இஸ் நீடட். டேட்டாலேருந்து இன்ஃபர்மேஷன், நெக்ஸ்ட் இட் டர்ன்ஸ் இன்டு நாலேஜ். ஃபால்ஸ் பிலீஃப்க்கு எவிடன்ஸ் இருக்கிறதில்ல அண்ட் இட் லீட்ஸ் டு சூப்பர்ஸ்டிஷன். கம்மிங் டு த ரீசனிங். நவ் கம்மிங் டு ஆர் மெயின் டாபிக். இதுதான் மெயின் டாபிக். இந்த ரீசனிங் அப்படின்றனா லாஜிக் யூஸ் டு ஃபைண்ட் த ட்ரூத். அதுதான் ரீசனிங் அப்படின்றது. எது உண்மை எது பொய் அப்படின்ற அந்த ப்ராசஸ் ஆஃப் திங்கிங் நீங்கள் பண்ணுறீங்கல்ல, உங்களோட ஒப்பீனியன் ஒன்று வரும் அதுக்கப்புறமா, அதுதான் ரீசனிங் அப்படின்றது. இட் செக்ஸ் த பிலீஃப், இட் ரிஜெக்ட்ஸ் த ஃபால்ஸ் பிலீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க ஒரு மெடிசன் சொல்லி இட் கியூஸ் ஃபீவர் இன் 1 hour அப்படின்னு சொல்கிறாங்க. 1 hourல வந்து எப்படி வந்து ஒரு மெடிசன் வந்து ஒரு ஃபீவரை க்யூர் பண்ண முடியும்? யூ லாஸ்ட் தட் ரைட். யார் இதை சொன்னாங்க? இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? எந்த டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணது இது? இதை வந்து நிறைய பீப்புளை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்களா? இதெல்லாம் என்னது? யூ ஆர் செக்கிங். ஸோ த செக்கிங் ப்ராசஸ், நீங்கள் செக் பண்ணுறீங்க இல்லையா, தட் செக்கிங் ப்ராசஸ் இஸ் நோன் ஆஸ் ரீசனிங் ஹியர். ரீசனிங்கில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து இண்டக்டிவ் ரீசனிங், இன்னொன்று வந்து டிடக்டிவ் ரீசனிங். இண்டக்டிவ் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக இருக்க ரூல்லேருந்து ஜென்ரலான ஒரு ரூல் ஃபார்ம் பண்ணுறது. இப்போ நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்க, அவங்க வந்து டெய்லி வந்து ரிவைஸ் பண்ணுறாங்க சொல்லித்தரதை. ஸோ இதை பார்க்கும்போது இது வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பார்க்குறது. இதை பார்த்துட்டு நீங்கள் ஜென்ரலான ஒரு ரூலுக்கோ இல்லை கன்க்ளூஷனுக்கோ வரீங்க. டெய்லி ரிவிஷன் பண்ணால் நம்ம மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு. அது வந்து இண்டக்டிவ் ரீசனிங். டிடக்டிவ் அப்படின்றது ஜென்ரல் ரூல்லேருந்து ஸ்பெசிஃபிக்கான ரூலுக்கு போகிறது. இப்போ ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ சப்மிட் அசைன்மெண்ட் கெட் இன்டர்னல் மார்க்ஸ் ரைட். யாரெல்லாம் வந்து அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இன்டர்னல் மார்க்ஸ், ஃபுல் மார்க்ஸ் போட்டுருவாங்க.
இப்போ ரவின்ற ஒருத்தர் வந்து அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு இன்டர்னல் மார்க்ஸ் கிடைக்க போகிறது இல்லை. அது வந்து ஸ்பெசிஃபிக். அது வந்து ஒரே ஒரு பர்சனை மட்டும்தான் குறிக்குது. ஸோ திஸ் இஸ் டிடக்டிவ் ரீசனிங் அப்படின்றது. ஸோ ரீசனிங் வந்து இட் ஃபைண்ட்ஸ் ட்ரூ பிலீஃப், இட் ரிஜெக்ட்ஸ் த ஃபால்ஸ் பிலீஃப் அண்ட் மேக்ஸ் த ரேஷனல் டிசிஷன்ஸ். ஸோ டேட்டாலேருந்து வி கோ டு இன்ஃபர்மேஷன், தென் டு நாலேஜ், அண்ட் ரீசனிங் செப்பரேட்ஸ் ட்ரூத் ஃப்ரம் த ஃபால்ஸ் பிலீஃப். கம்மிங் டு த பிலீஃப், நாலேஜ் அண்ட் ட்ரூத். பிலீஃப்ன்றது ஒரு டெம்பரவரி ஐடியா. ஸோ உங்களுக்கு இருக்க நம்பிக்கை. ஸோ வந்து யூ பிலீவ் தட் யூ பாஸ்டு த எக்ஸாம் அப்படின்னா உங்களோட பிலீஃப்னால ஏன் நீங்கள் பாஸ் ஆகிட முடியாது இல்லை எக்ஸாமில். யூ ஹாவ் டு செக் த அஃபீஷியல் ரிசல்ட். நீங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணணும், இல்லை காலேஜில் போய் செக் பண்ணணும் உண்மையிலே பாஸ் ஆகிட்டீங்களா அப்படின்னு. அப்போ தான் அது வந்து ஒரு நாலேஜ் ஆகுது. இல்லைன்னா வந்து இட் இஸ் அ ஃபால்ஸ் பிலீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரீசனிங் செக்ஸ் த பிலீஃப், ட்ரூ பிலீஃப்ஸ் லீட்ஸ் டு நாலேஜ். பிலீஃப் தான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ நாலேஜையே நீங்கள் வந்து பிலீவ் பண்ணாதான் அது வந்து உங்களுக்குள்ளே போகும் இல்லையா. ஸோ நாலேஜ் அப்படின்றது ஒரு மென்டல் ஸ்டேட், இட் எக்ஸிஸ்ட் இன் த மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பிலீஃப் இல்லாமல் நாலேஜ் கிடையாது. இப்போ எர்த்து ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன் அப்படின்னு நீங்கள் சயின்ஸ்லலாம் படிச்சிருப்பீங்களா. எர்த்து தான் வந்து சன்னை சுற்றிட்டு போகுது. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட், உங்களுக்கும் அது தெரியும். பட் சிம்பிளி அதை சொல்கிறது மட்டும் பத்தாது. யூ மஸ்ட் பிலீவ் தட் ஓகே எர்த்து வந்து சன்னை சுற்றுது அப்படின்னு. ஸோ இட் இஸ் நாலேஜ் பிகாஸ் இட் இஸ் சப்போர்ட்டட் பை சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ். ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் நாலேஜ் ஆகுது? ஏன்னா அதுக்கு சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் எவிடன்ஸ் இருக்கனால அது வந்து நாலேஜ் ஆகுது. அண்ட் இந்த நாலேஜையும் நீங்கள் பிலீவ் பண்ணணும். ஸோ பிலீஃப் இஸ் நெசசரி ஹியர். ஸோ நாலேஜ் எக்ஸிஸ்ட் இஸ் மைண்ட், பட் இட் மஸ்ட் மேட்ச் வித் த ட்ரூத் அண்ட் த ரியாலிட்டி. அந்த அறிவு ட்ரூத்து கூடயும் ரியாலிட்டி கூடயும் மேட்ச் ஆகணும். டு ட்ரூத் வெர்சஸ் ஃபால்ஸ் பிலீஃப். ஸோ இது நான் முன்னாடி சொன்ன விஷயங்கள் தான். இப்போ வந்து நீங்கள் ரெகுலராக ஸ்டடி பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸாம் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்னா அது வந்து இட் ஹேஸ் அன் எவிடன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதை வந்து நம்ம ஒரு ட்ரூ பிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். இட் ஹேஸ் த ரீசனிங். ஃபால்ஸாக நீங்கள் வந்து இஃப் ஐ கீப் த புக் அண்டர் மை பில்லோ ஐ வில் ரிமெம்பர் எவ்ரி திங். நான் வந்து என் தலானி கடியில் புக்கை வச்சுட்டு படுக்கிறேன், எனக்கு எல்லாமே ஞாபகம் வரும்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் அ ஃபால்ஸ் பிலீஃப், ரைட்? இட் லேக்ஸ் ஜஸ்டிஃபிகேஷன். அதுக்கு எந்த மாதிரி எவிடன்ஸும் கிடையாது. ஸோ ரீசனிங்னா இட் செப்பரேட்ஸ் த ட்ரூ பிலீஃப் ஃப்ரம் த ஃபால்ஸ் பிலீஃப். ஸோ எல்லா பிலீஃபும் உண்மையாக இருக்கும்னு நம்ம இந்த இடத்துல சொல்ல முடியாது. கம்மிங் டு பர்பஸ் வெர்சஸ் பிலீஃப். பிலீஃப் டிஸ்கிரைப் த ரியாலிட்டி. இப்போ யூ பிலீவ் தட் த கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் அட் 10 AM. அது உங்கள் நம்பிக்கை. ஆனால் ரியாலிட்டி வந்து 9 AMக்கே ஸ்டார்ட் ஆகிடுது கிளாஸு. ஸோ பிலீஃபும் ரியாலிட்டியும் மேட்ச் ஆகலை இந்த இடத்துல. ஸோ இட்ஸ் அ ஃபால்ஸ் பிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ட்ரூத் மீன்ஸ் அக்ரிமெண்ட் வித் ரியாலிட்டி. ஸோ இந்த இடத்துல எய்ம் என்னன்னா வி மச் மேட்ச் த மைண்ட் வித் த வேர்ல்டு. இந்த இடத்துல ஏதாவது மிஸ் மேட்ச் வந்துச்சுன்னா அது ஃபால்ஸ் பிலீஃப் ஆயிரும். நெக்ஸ்ட் கம்மிங் டு த ட்ரூத் அண்ட் த நாலேஜ். ஸோ ட்ரூத் இஸ் நீடட் ஃபார் நாலேஜ். உண்மையாக இருக்கணும் அது. ஆக்சுவலாக இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் நான் வந்து 90 மார்க்ஸ் எடுத்திருக்கேன் எக்ஸாம்லன்னு சொல்கிறாங்க. மார்க் ஷீட்லேயும் அதே மார்க்ஸ் தான் 90 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்க சொன்னது கரெக்டாகிடுது. ஸோ இட் இஸ் ட்ரூ, இட் மேட்சஸ் வித் த ரியாலிட்டி. பட் இஃப் த ஸ்டூடெண்ட் ஒன்லி திங்ஸ், ஸோ அவங்க வந்து நினச்சிக்கிறாங்க நான் 90 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அது உண்மையாக போகல. ஏன்னா ப்ரூஃப் வேணும் நமக்கு, ரிசல்ட்டுக்கான ப்ரூஃப். It is just a belief that the students is thinking. It's not a knowledge. So false belief knowledge கிடையாது. Knowledge is checked by facts. Truth வந்து agreement with the reality கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஃபைனலாக சொல்லணும்னா பிலீஃப் ப்ளஸ் ரீசனிங் கிவ்ஸ் யூ த நாலேஜ். நாலேஜ் ப்ளஸ் ஃபேக்ட்ஸ் தான் நமக்கு உண்மையை தருது. ட்ரூத் மேட்சஸ் வித் த ரியல் வேர்ல்டு. அப்போ தான் அது உண்மை ஆகுது. ஸோ பிலீஃப் தான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டோன்ட் ஜஸ்ட் கலெக்ட் இன்ஃபர்மேஷன் லைக் அ நோட் புக். ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை. வி மஸ்ட் யூஸ் ரீசனிங். அது உண்மையான்னு நம்ம செக் பண்ணணும். அதை வந்து கன்வெர்ட் பண்ணணும். அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் என்னவா மாற்றணும்னா அறிவாக மாற்றணும். அப்போ தான் அது ஒரு ரியல் லேர்னிங்கை கொடுக்கும். ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். So that's it. Hope you understood. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள்.
உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா டெலிகிராம் சேனல கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. தேங்க் யூ.